கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி மூலமாக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது பக்தன் சங்கீதம் 25:16 அழகா பாடுறாரு. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் படுகிறவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஒருத்தருக்கு தனிமையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரணம். சிறுமைப்பட்டவன், ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருக்கிற, அதனால் ஆண்டவரே என் மேலே நோக்கமாகுங்க அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இன்னைக்கு கூட அநேகர் அப்படி மனபாரத்தோடு கஷ்டத்தோடு தனிமையில் கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்கக்கிட்டலாம் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கதை, உண்மையாக நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, போதக படிப்புக்காக மாணவர்கள் படித்து வந்தாங்க. அப்படி படித்து வரும்பொழுது அங்கே இருக்கிற அந்த பேராசிரியர் டேவிட்சன் அவர் பேர், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரு 60 மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சார்னா விருந்துக்காக அழைத்தார். அவருடைய வீடு ரொம்ப பெருசு கிடையாது, ஆனாலும் என்ன செஞ்சாருன்னா அவருடைய மனசு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால எல்லாரையும் அவர் விருந்துக்கு அழைத்து என்ன செய்கிறாரு, 60 தட்டை வைக்கிறாரு. அப்புறம் தேவையான பொருட்கள் ஆகாரங்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு, டேபிளில் வச்சுட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு பிடித்த ஆகாரத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம், உங்களுக்கு என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மாணவர்களும் என்ன செஞ்சாங்க, அப்படியே போய் அவங்களுக்கு பிடித்த ஆகாரங்களை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச நண்பர்களோட உட்காந்துட்டு அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல உட்கார்ந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஆசிரியர் அந்த எப்படி கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்களோ அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக எல்லாரும் சிரித்து மகிழ்ச்சியாக அவங்க உணவு உட்கொள்வதோடு அவருடைய பரிமாற்றங்கள், சில டைமில் ஜோக் அடிச்சிருக்காங்க, எல்லாம் அது சந்தோஷமாக காரியங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி அந்த பார்ட்டி அப்படின்னு சொன்னோம்னா அது முடிய போகுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லா காரியங்களும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆசிரியருக்கு நன்றி ரொம்ப சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அப்படி எல்லாரும் கிளம்பி போயிட்ட பிறகு பார்த்தாருன்னா, ஒரே ஒரு பையன் ரொம்ப டால், ரொம்ப நல்லா உயரத்தோட நல்லா உடம்பு வாகையோட என்ன செஞ்சாரா நிற்கிறாரு. நின்றுட்டு அங்கே இருக்கிற காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்துகிறார், சேர்ஸ் எல்லாம் அடுக்கிறாரு, கிச்சனுக்கு போய் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவ ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, வீடை மாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி எல்லாம் பண்ணும் பொழுது ஆசிரியருக்கு ஒரு என்ன எல்லாரும் போயிட்டாங்க, இந்த பையன் மாத்திரம் இவ்வளோ இதுவாக செய்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்படி அவர் யோசித்து இருக்கும் பொழுது இந்த பையனும் ஏதோ சொல்ல வரான், ஆனால் சொல்லலை. ஆசிரியர்கிட்ட போகிறான் சொல்லணுன்ட்டு, ஆனால் சொல்லலை. அப்புறம் ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி திருப்பி இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, அவர் அங்கே இருக்க முடியாது, ஏன்னா ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, இந்த மாணவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பேராசிரியர் கிட்ட போயிட்டு, நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கிறலாமா, அதுக்கு பர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆசிரியர் யூஸ்வலாக அப்போ ஆசிரியர் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் நம்ப மாட்டீங்க, அந்த மாணவர் அப்படி ஒரு டைட் ஒரு அக்கு கொடுத்துட்டு, அங்கு மாத்திரம் இல்லை அப்படியே கண்ணீரும் என்ன செஞ்சான், வடிஞ்சிச்சான். அந்த மாணவன் பேர் ஜிம். அவர் என்ன செய்கிறாருன்னா அழுதுட்டாராம். அப்போது அவர் இந்த அழுகைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு 27 வயசு. அப்போ 23 வருடமாக யாருமே என்ன செய்யலை, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு யாருமே ஆகாரம் கொடுத்ததில்லை, ஆனால் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னா என்னை அழைச்சிங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என்னையும் ஒருத்தவங்க அழைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அப்போது அழுதார். அப்போ ஆசிரியரும் அவரை திருப்பி கட்டி பிடிச்சி அழுது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தினாங்களாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, தாவீது பக்தன் கூட அப்படி தான் தனிமையாக்கப்பட்டது போல உணர்வு. அதனால தான் ஆண்டவரை நோக்கி அவர் அப்படி எஞ்சுறார். தனிமையாக இருக்குது மாத்திரல, தனிமையாக ஆக்கப்படும். சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யும், தனிமைப்படுத்தும், நம்முடைய வேதனைகள் நம்மை தனிமைப்படுத்தும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். அதனால் என்ன செய்வாராம், சில நண்பர்களை அல்லது சில நபர்களை அவர் என்ன செய்வார், நமக்கு அறிமுகப்படுத்துவார். சிலருடைய அறிமுகம் என்ன செய்யும், நம்முடைய காரியங்களுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடிவாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களே என்ன வச்சுருக்காரு. நம்ம யாருக்காவது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்யணுமா, உதவி செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எஸ்தருடைய வாழ்க்கையில் மொர்தெகாயை வச்சுருந்தாங்க, ரூத்துடைய வாழ்க்கையில் யாரை வச்சுருந்தாங்க, போவாஸை வச்சுருந்தாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறார். தனிமை யாரையும் அவர்
விடுவதில்லை. அதனால்தான் தாவீதை கூட ஆண்டவர் எப்போதும் கூடவே வச்சிருந்தார்ல. ஏன்னா தாவீது எப்போவுமே ஆண்டவரை நோக்கி தான் எதுனாலும் கேட்பாங்க. இங்கே சொல்கிறாங்க பாருங்களேன், என் மேல் நோக்கமாக எனக்கு இறங்கும், நீங்கள் தான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்குறாங்க. நான் தனித்தவனும் சிறுமி, எனக்கு யாரும் என்ன செய்யலை, ஒத்தாசையில்லை. இத்தனைக்கும் அவருக்கு என்ன இருக்குது, ரதங்கள் இருக்குது, மிலிட்ரி ஆட்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் கூட அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் தனித்தவனும் சிறுமிப்பட்டவனுமா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். எல்லாம் எது இருந்தாலுமே ஆண்டோடைய துணை நமக்கு ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு யாரோட துணை இருக்குது, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கு. நீங்கள் கேட்குற எல்லா காரியத்தையும் என்ன செய்வார், அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அவர் எப்படி இந்த ஜிம் அந்த ஆசிரியர் ஒரு நேரம் சாப்பாடு அவனை எப்படி மகிழ்ச்சி ஆக்கினது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரியர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் என்ன செய்யும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும். அது உங்களுக்கு என்ன செய்யும், திருப்பி சந்தோஷத்தை அது அதிகமாக தரும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, உதவியாக இருங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்ன செய்கிறாரா, அவர் தராரு. அது பறவையானாலும் சரி, விலங்குகளானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, எல்லாருடைய சத்தத்திற்கும் எல்லாருடைய வேண்டுதலையும் அவர் கேட்டு நிறைவேற்றுகிறார். இப்படி தனிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கரம் எப்படி நீட்டப்படுகிறதுன்றதை நம்ம யோசிக்கணும். ஆண்டுடைய கரம் எப்படி நம்ம எல்லாருக்காகவும் நீட்டப்படுகிறதோ, அவரை பின்பற்றுகிற நாமும் அவருடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய கரங்களை என்ன செய்யும், நீட்டி அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த மாதம் எப்படி மே மாதத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். அநேகர் என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிள்ளையுடைய படிப்புக்காக பணம் இருக்காது, ஃபீஸ் கட்ட முடியாதுங்க. உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் தந்திருந்தான்னு சொன்னால் யாராவது ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி உங்களுக்கு தருவார். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருவார். நீங்கள் எந்த அளவின்படி அளக்குறீங்களோ அந்த அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும் சொல்லியிருக்குது. இப்பேற்பட்ட எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த குணாதிசயம் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அவர் உங்கள் மேலும் என் மேலும் அப்படி தானே ஒவ்வொரு நாளும் இறங்கி செய்கிறாங்க. அந்த குணத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா, இன்றைய என்ன செய்யுங்க, உடைய காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, பரிசுத்த தேவ தூதர்களால் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிறவரே, பாவிகளாக எங்கள் மேல் கிருபை இருப்பதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய துதியை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று பாத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம் தகப்பனே. கடந்த இரவில் நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை நீர் காண செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கைட்டு செய்ய இருக்கிற எல்லா வேலைகளிலும் கரம் இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, நாங்கள் மனதிறங்கி மற்றவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல மனதை நீ எங்களுக்கு தர வேண்டுமா என்று பாத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. ஆண்டவரே, ஒருவேளை வேதனையோடு யாராவது எங்களுக்கு உதவ மாட்டாங்களான்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே யாரையாவது ஆயத்தப்படுத்த வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. எப்படி உங்களுடைய வேண்டிக் கொண்டுகிற எல்லாருக்கும் நீர் ஆயத்தப்படுத்தினரோ அதே போல ஆண்டவரே இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே போதுமானவராக இருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து சந்தோஷம் சமாதானத்தோடு அவர்கள் இந்த நாளை கழிக்க இரவிலே உமக்கு நன்றி துதியோடு அவர்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்ய நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க. இங்கே ராஜ்யம் வருவது எங்கள் நினைத்தல் வேண்டுமாய் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.